Hello friends. Badakam Bandana Namaste Namaskar Pakodi Sekimutu from Mumbai Muthu Baba in Kanyakumari. Yargine Chonamari Friday Negi weekend Friday second close ஆனது 22,930 க்ளோஸ் ஆயிருக்கு 70 பாயிண்ட் டவுன் ஃப்ரம் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் 23,000. மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா டவுனில் தான் ஓப்பன் ஆகும். அநேகமாக 22,860 840 22,770 வரைக்கும் வரும். அதுக்கு கீழே போகுமா போக வேணாங்கிறது ஒரு 11:30 மணிக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் மண்டே அன்னைக்கு 22,980 990 23,020 வரைக்கும் இன்ட்ராடேல வரலாம். வரும்போது ஷார்ட்களுக்கு நிறைய இருக்கிறாங்க. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 12:05 1:05 11:05க்கு 1.5 lakh நிப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஷார்ட்டிங் இருந்திருக்கு. டோட்டலாக 4.5 5 lakhs ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வாரம் கீழே போகும் அப்படிங்கிறது இருக்கு. என்னோட பிரகாரம் பார்க்கும்போது 22,770 760க்கு கீழே மூவ் ஆச்சுன்னா மண்டே போகலாம், டியூஸ்டே போகலாம், வெட்னஸ்டே தேர்ஸ்டேல போனாலுமே 22,690 640 590 520 எனி ஒன் ஆஃப் த டே தேர்ட் வீக் எண்ட் ஆஃப் ஃப்ரைடே ஆர் 27th monthly February month settlement it will hit 22,520 பக்கா. ஓகே, சேம் டைம் பேங்க் நிஃப்டி 48 49 ரேஞ்சில் தான் மூவ்மெண்ட்ஸ் ஆகும். ஏன்னா கார்பரேட் ரிசல்ட் சீசன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. கோட்டக் மஹிந்திரா 52 வீக் ஹை. நவ் கடந்த 4 வருஷமா 1,650 1950 இந்த 300 ரூபாய்க்குள்ள க்ளோசிங் பேசிஸில் 1,550 வரைக்கும் வரும். 600 மேலே க்ளோஸ் ஆகிடும். அது மாதிரி மேலே போகிறது வந்து 2,000 மேலே 2,050 வரைக்கும் போகும். 2,000 கீழே தான் க்ளோஸ் ஆகும். 4 வருஷமாக இப்படியே இருக்கும்போது இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒன்று தான் 52 வீக் ஹையில் இருக்குது. மற்ற எல்லா பாகமே 10-15% ஆல் டைம் ஹை லெவலில் வந்தாச்சு. ரிசல்ட் வரும்போது வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாலே அடித்து கீழே வந்திருக்கு. மேலே போகிறது கஷ்டம், கீழே வர்றது சான்சஸ் நிறைய இருக்குது. ஈவன் கோட்டக் பேங்க் இண்டஸ் இங்க் பேங்க் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போதே 1,790 இருந்தது. அப்போவே ஒரு லாங் பொசிஷன் இருக்கும்போது நான் டார்கெட் கொடுத்துருந்தேன். 1,440 கீழே போச்சுன்னா 1,100 120 வரும் அப்படின்ட்டு வந்துருச்சு. தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது 1,200 தான் இருந்தது. இப்போ 900க்கு கீழே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்திங் இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி, அதாவது பாரத் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி, மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது. பாரத் மைக்ரோ ஃபைனான்ஸ் சப்சிடி ஆஃப் இண்டஸ்இண்ட் பேங்க். அது வந்து ஹெவி லாஸில் இருக்கு. தங்கம் கோல்டு எல்லாமே இருக்கும்போது அதனால இது இண்டஸ்இண்ட் பேங்க் கீழே போய்கிட்டு இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. இண்டஸ்இண்ட் பேங்க் நல்ல பேங்க் தான். பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அதோட எஃபெக்டிவ் இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்திருக்கு. அதனால வாங்குறதா லாங் டேர்ம் மீன்ஸ் இப்போ உள்ள சூழ்நிலையில் மேக்ஸிமம் 3 மாதம் வாங்குங்க. ஒரு செட்டன் லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிடுங்க. ஏன்னா மார்க்கெட்டோட சூழ்நிலை எதுவுமே இப்போ சரியில்லை. அதனால் நம்ம பார்த்து பண்ணுங்க. நிறைய பேர் ஈவன் டாடா மோட்டார் குரூப் வந்து டாடா குரூப் கம்பெனி வந்து 40% 28% வந்திருக்கு. டாடா மோட்டார், டாடா எலக்ட்ரி, டாடா ஸ்டீல், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் எந்த எடுத்துக்கிடுங்க எல்லாமே 40% 28% டவுனு. அதுவே ஆட்டோஸ் எல்லாமே 20%க்கு மேலேயே டவுன் ஆயிருக்கு. பிரைவேட் பேங்க் பியூசி பேங்க் மிட்
அதர் தென் நிஃப்டி 50 பியூசி பேங்க் 15-20% கீழே வந்தாச்சு. ஆயில் கீழே வந்தாச்சு. இந்தியன் ஆயில், ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் எல்லாமே கீழே 20% கீழே வந்தாச்சு. மேற்கொண்டு எவ்வளோ போகும் அப்படின்னா, பாரத் பெட்ரோலியம் பிபிசிஎல் வந்து 1:1 போன கொடுத்தாங்க. 650 ரூபாயிலிருந்து கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பீட் டி எக் போனஸ் 350 இருந்துச்சு. 350 300 வரைக்கும் வரும். 300க்கு மேலே வாங்கலாம்னு நானே சொல்லியிருந்தேன். 260 கீழே போனால் ரொம்ப கீழே வரும்னா இப்போ 240 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே தான் வருது. ஏன் அப்படின்னா கேபிட்டல் வந்து டைல்யூஷன் ஆகும். 300 கோடி ரூபா கேபிட்டல், இப்போ 600 கோடி ரூபா கேபிட்டல். டிவிடெண்ட் போன வருஷம் 15 ரூபா கொடுத்தாங்கன்னா இப்போ 10 ரூபா தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க, அதுக்கும் டிவிடெண்ட் வரும். அதனால் லாங் டேர்மில் வந்து போனஸு, ரைட் இஷ்யூ, டிவிடெண்டு எல்லாம் கிடைக்கிற மாதிரி உள்ளதை பார்த்து வாங்கினா பெனிஃபிட் கிடைக்கும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லாம் 77 ரூபாயில் வாங்கினோம். 200 வாங்கும்போது திரும்பி வெளியே வந்துடும். அதுக்கு மேலே தம் கிடையாது தெரியும். அதனால் பார்த்து பண்ணுங்க. சொல்கிறது ஈஸி. கையை வச்சா அப்சைட் லிமிட்டட், டவுன் சைடு அன்லிமிட்டட். ஏன்னா நான் ஏற்கனவே என்னோட டயலாக் இருந்தான். எல்லாரும் மேலே போகும்போது நான் சொல்லுவேன் மேலே இவ்வளோ தான் போகும், அதுக்கு மேலே போகாது. ஏன் அப்படின்னா ஆல் டைம் ஹை லெவலில் 26,277 வந்தாச்சு. அதுக்கு மறுநாள்லேருந்தே கீழே தான் வருதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கீப் ஸ்டாப் லாஸ் 26,310 20 ஷார்ட் அண்ட் ஹோல்ட். பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஃப்ரீ கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டு பை ஆர் ஷார்ட், only for educational purpose. With my in-depth knowledge of Nifty and Bank Nifty, done lot of short 2008-10. Okay, thank you.